ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு கொஞ்சம் பார்க்கலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னுக்காக. முன்னாடியே ஆடி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றது போட்டிருந்தேன். இப்போ சரி எடுத்துடலாம் கொஞ்சம் அப்படின்னுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ராகி மாவில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்யலாம். எப்படின்னா குலோப்ஜாம் மாவு இல்லாமல் நம்ம வந்து ராகியில் எப்படி குலோப்ஜாம் செய்யலாம் அப்படின்னுக்காக. இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்க வந்தோடனே சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். இப்போ வந்து ராகி மாவு வந்து இந்த கப்பால் 1.5 கப்பு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் எல்லாம் ஒரு 4-5 பேர் இருக்காது, எடுத்து சாப்பிட்றது பத்தும் கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய், ரொம்ப போட வேணாம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப்பு, அதுலேயே 1/2 கப்பில் கொஞ்சம் இது எடுத்து வச்சுட்டேன் நான். அப்புறம் வந்து கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கேன். கருப்பட்டி வந்து நான் முன்னாடியே வந்து காய்ச்சி வச்சுட்டேன், ஏன்னா காய்ச்சி ஆறணும், அதனால் முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சுட்டேன். தூள் உப்பு கொஞ்சோண்டு லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கணும், ஒரு 2 ஏலக்காய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாவு ஒரு இதை கொட்டிட்டு ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டு உப்பு, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை வந்து ஒரு சிட்டிகை, ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். லைட்டாக அந்த கப்பு இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட்டு கப்பால் 1/2 கப்பு, அதில் 1/2 கப்புலேயே கொஞ்சம் தான் போட்டேன். 1/4 கப்பு தான் கொஞ்சம் போட்டேன், 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கருப்பட்டி போடுறோம், கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட முடியாது, திகட்டும். அதனால் ஒரு மீடியமாக இருந்தால் சாப்பிட்லாம். ஒரு சிட்டிகை லைட்டாக ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை மாவுக்காக உப்பு போடுறது. லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சி வச்சுட்டு நெய் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சு, அதை இருக்கிறத ஊற்றிட்டேன். நெய் வாங்கினது இதாகிடுச்சு, சரின்ட்டு அதை என்ன பண்ணேன், சரி வாங்கி கடையில் வாங்கி சரி இது பண்ணிட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் மூடி வந்து பால் எடுத்துக்கணும். அதை திருவிட்டு பால் புழிஞ்சி இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சி ரெடி பண்ணி வைக்கணும். மாவு பிசைஞ்சி வச்சுட்டேன். இதேமாரி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல, அதேமாரி இப்போ கெட்டியாக நல்லா பிசைஞ்சி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் வாய்ஸ் சரியாக இருக்காது, சளி பிடிச்சிருக்கு, அதனால் வாய்ஸ் இதாக இருக்கும். அப்புறம் வந்து குட்டி குட்டியாக நல்லா இது பண்ணி குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பானையில் வேக வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதேமாரி சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இதாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அதான் என்ன வெடிப்பு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ இட்லி பானையில் தண்ணி வேக வச்சு இது பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இட்லி பானை இதுமாரி வச்சுருக்கேன். நீங்கள் துணி போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இதிலே வந்து தண்ணி நல்லா தளபலம் கொதித்து அது உள்ளே போடுவாங்க. அது நான் அப்படி என்ன பண்ணேன், அது வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு கரைஞ்சி போயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னுக்காக யோசனை பண்ணிவிட்டு சரி என்ன பண்ணேன், நான் இதை மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெந்த பிறகு என்னன்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவு இது பண்ணி வச்சுட்டேன், நான் வேக வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு இதாகவே இல்லை. அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு சரி நம்ம இட்லி பானையிலேயே வேக வச்சிடலாம் அப்படின்னுக்காக நான் இட்லி பானையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படி செய்யலாம், தண்ணி ஊற்றி செய்யலாம். இப்போ வந்து இட்லி பானை வேக வச்சு இது பண்ணேன். இப்போ பால் வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு மூடி அப்படியே எடுத்து பால் புழிஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காக எடுத்து திருவி அதில் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப நான் இது பண்ணல, மீடியமாக நான் வந்து அரை மூடி அந்த ஃபுல்லாக ஒரு மூடி அப்படியே ஃபுல்லாக திருவி இப்போ வெந்துட்டு எடுத்து இது பண்ணுவோம். இப்போ எடுத்துட்டு மாவு வந்து நல்லா அது கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா சாஃப்டாக நல்லா இதாக இருக்கும். நம்ம அதில் போட்டு உடனே டப்புன்னு எடுத்துடணும், ஏன்னா வந்து ரொம்ப அழுத்தமாக போயிடும். கொஞ்சம் மீடியமாக இருக்கிறப்பயே பால் இதெல்லாம் போட்டோன்னா உடனே எடுத்துடணும். இப்போ வந்து
விட்டு நல்லா பயங்கரமாக ஆவி ஃபுல்லாக நிப்பாட்டினேன்னா, ஏன்னா கீழே உழுவாமல் எடுக்கணும். அதுதான் பெரிய இது. எனக்கு டப்புன்னு எடுக்கவும் முடியல. ஆவி அடிக்குது சுத்தமாக. அதனால் என்ன பண்ணேன், பொறுமையாக எடுத்துட்டேன். பால் புழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பாவு கருப்பட்டி பாவு காய்ச்சிருக்கோம்ல, அதை எண்ணெய் சட்டி போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். இது வெல்லமும் போட்டுக்கலாம், வெல்லம் காய்ச்சி போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இந்த அளவுக்கு வராது. கருப்பட்டிக்கும் வெல்லத்துக்கும் அந்த டேஸ்ட்டு வராது. அதனால் கருப்பட்டியும் முக்கால்வாசி கருப்பட்டி இருந்தால் போட்டுங்க. இல்லைன்னா வெல்லம், நம்ம அச்சு வெல்லம் இருக்குல்ல, உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம் எது இருந்தாலும் அதை காய்ச்சி போட்டுக்கலாம். அதை நான் 4 நாள் கிண்டி விட்டுட்டு கருப்பட்டியை கொஞ்சோண்டு பத்தாத மாதிரி இருந்தது, கருப்பட்டி கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன். சீனி மட்டும் பாவு காய்ச்சி போடக்கூடாது. ஏன்னா அது வெள்ளையாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். இதுமாரி போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது குலோப்ஜாம் மாதிரி அந்த உருண்டை இது வராது, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ வேக வச்சு ஆற வச்சுட்டேன் நான். ஆறிட்டு இப்போ அந்த பாவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே பாருங்க நல்லா வந்துருச்சு. அதை அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இது ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது, ஏன்னா அழுத்தமாக போயிடும். லைட்டாக அப்படியே சாஃப்ட்னஸோட அப்படியே எடுத்துட்டு பாதாம் பருப்பு தூள் பண்ணி இந்த கேரட் சீவுறதில் சீவி வச்சுருக்கேன். அதை அப்படியே லைட்டாக அது கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கலாம். பாதாம் பருப்பு போடுறதுல சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன் நான். லைட்டாக பால் ஊற்றிட்டு, ஏன்னா திரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, பார்த்து நம்ம நிதானமாக ஊற்றணும். கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். நான் ஒரு பால் அந்த ஒரு மூடி எடுத்து வச்சேன்னா அப்படியே ஃபுல்லாகவே திருவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சோண்டு பால் இருக்கட்டும், அதை அப்படியே லேட்டாக ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இருக்கணும்னு. அப்புறம் லைட்டாக வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அது ஆற நம்ம இறுகிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட இப்போ அந்த பால் எடுத்து வச்சுருந்தேன், நான் அதிலேயே ஊற்றிடுறேன். இப்போ இதிலே ஊற்றிட்டு மறுபடியும் இந்த பவுலில் தான் ஊற்றி இது பண்ணி வைக்கணும். அந்த கரெக்டாக கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பால் ஊற்றினோன்னே இறக்கிடலாம். நான் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றினேன். இல்லை அப்படியே சிம்மில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு பால் ஊற்றலாம். ஏன்னா பால் ஊற்றும் போது திரிஞ்சு போயிடும். ஏன்னா பாவு உங்களுக்கு வெல்லம் இதில், அதனால் திரிஞ்சு போயிடும். அதனால் பார்த்துட்டு பொறுமையாக ஊற்றுறோம். இப்போ எப்படி இருக்குது எப்படி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. திரியவும் இல்லை அதுவும் இல்லை, கரெக்டாக பாருங்க கொதித்து நல்லா மேலாப்பில் வருது. இதோட நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குவேன். எவ்வளோ பாதாம் பருப்பு நிறையா போடுறீங்களோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடறேன். அந்த பவுல் இருந்தது, அதை மாற்றி வச்சிட்டேன். மாற்றி வச்சுட்டு அந்த இது நல்லாயிருக்கும். அந்த இறக்குன பிறகும் கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு போட்டு விடுங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இது குலோப்ஜாம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம குலோப்ஜாம் மாவு கிடைக்காதப்ப நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், இது ஹெல்த்தான ஃபுட்டு. நம்ம ராகி இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது நல்லா ஹெல்த்தாகவே கொடுக்கலாம். அந்த ராகி மாவு, அந்த சத்து மாவு, அந்த இதெல்லாம் நல்லா இதிலே சத்து மாவில் செய்யலாம். ஆனால் புடி கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம். நான் அது ஒரு தடவை வேணால் செஞ்சு நான் வீடியோ போடுறேன். பாதாம் பருப்பு கேரட் சீவி வச்சுருந்தேன்னா அதையும் கொஞ்சம் நல்லா தூவி விட்டு, இறக்கணுன்னா கொஞ்சம் தூவி விட்டு போட்டேன். வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம ராகி இது குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்கள். நல்லா இருக்குது, பார்க்கவும் இதாக இருக்குது. சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சாச்சு. ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.